குருச்சரணம். ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, முருகனுடைய நாள் வந்து இன்றைக்கி. இந்த saree ப்ளவுஸு நேற்று நான் ஸ்டிச்சிங் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு போட்டலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே போட்டாச்சு. இந்த saree நல்லா இருக்குங்களா? இது வந்து ஒரு ரோஸ் கலரு, அந்த பிங்க் கலர் வித் பல்லு வந்து க்ரீன் கலரு, பார்டர் மெரூன் கலரில் ஒரு பிரிண்ட் போட்ட மாதிரி, அது ஒன் சைடு பிரிண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. பார்க்குறக்கு இந்த saree ரொம்ப சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. கலரு ஃபோட்டோக்கெலாம் நல்லா விழுது. அப்புறம் வந்து இந்த நைட்டி வந்து நான் போன வீடியோவில் உங்களுக்கு நைட்டி சேல்ஸ்க்காக போட்டிருந்தேன்ல, அது நான் ஒன்று எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கான்ட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நைட்டி வந்து ஃபுல்லாக எதுவும் தடுக்கவுலாம் இல்லை. இது XXL தான். எனக்கு ஹைட்டாக இருக்கிறனால கொஞ்சம் பெரிய நைட்டியாக வேணுன்ட்டு XXL தான் ஒன்று எடுத்துகிட்டு போனேன். கலர்லாம் தண்ணியில் போட்டால் சாயம் போகலை, மகுடம் மட்டும்தான் போச்சு. நல்லா இருந்துச்சு. துணி நல்லா கெட்டியாக, அந்த வெயிலுக்கு வந்து சாஃப்டாக இருந்துச்சு, குளு குளுன்னு. அது வந்து அப்புறம் ரெண்டாவது நான் இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்துட்டேன். இந்த சேரீயில் கட் பண்ணி இந்த டிசைன் சிம்பிளாக வைக்க சொன்னாங்க நெக்குக்கு. இந்த கைக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி அந்த பூ வாங்கி அது ஸ்டோன் இருந்துச்சு, அது வச்சுட்டேன். 3/4 தான் வைக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரோப் மாதிரி வைக்க சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெல் மட்டும்தான் வச்சுருப்பேன். இப்போ டபுள் பெல் மாதிரி வைக்கலான்ட்டு டபுள் கலரில் அந்த பிங்க் கலரும் அந்த ப்ளவுஸ் கலரும் சேர்ந்து வச்சுருந்தேன். ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. அது பாசி வைக்க சொன்னாங்க. அப்புறம் பாசிங்கெல்லாம் நம்மளுக்கு சூதானம் பத்தாதுங்க, போட்டு அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு, இது துணியாக இருந்தால் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து 350 ரூபா சார்ஜ் சொல்லியிருக்கேன். ஓகே.